இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை இலங்கையில் பதிவான முக்கியமான செய்திகளை நாங்கள் தற்போது பார்ப்போம். மிக முக்கியமாக இலங்கையிலிருந்து 715 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டுக்கு மோசடியாக கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்று வெளிக்கொணரப்பட்டது. அரச பாராளுமன்றத்திலே இன்று நடைபெற்ற நிதி தொடர்பிலான குழுவிலே இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட இதனை வெளிக்கொணர்ந்தார். குறிப்பாக 715 மில்லியன் டாலர் எவ்வாறு நாட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டது. நாட்டுக்கு வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறித்தான் இந்த 715 மில்லியன் அமெரிக்க டாலரை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். 115 நிறுவனங்கள் இதனோடு தொடர்புபட்டிருக்கின்றார்கள். இந்த 115 நிறுவனங்கள் சம்பந்தமாக விசாரணை செய்தபோது அதிலே ஒரு நிறுவனத்தின் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளும் பொழுதும் மேலும் பலதரப்பட்டோடு மேற்கொண்ட விசாரணைகளின் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. அதாவது துபாயில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரோடு தான் இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகின்றது. அதாவது அந்த போதைப்பொருள் கடத்தல்காரரின் இலங்கையில் இருக்கின்ற பணத்தை அவர் வெளிநாட்டுக்கு இவ்வாறு பொருட்களை கொண்டு கொள்வனவு செய்வதற்காக பெறுவதாக கூறி இந்த பணத்தை வெளியே அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் இது சம்பந்தமாக துபாயில் இருக்கின்ற போதைப்பொருள் ஒரு கடத்தல்காரர் தொடர்பு பட்டிருக்கின்றவை தற்பொழுது வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்திலே தரகர்களாக சிலர் செயற்பட்டிருக்கின்றார்கள். இந்த பொருட்களை கொண்டு வருவதாக கூறுகின்ற விடயத்திலே தரகர்களாக சிலர் செயற்பட்டிருக்கின்றார்கள். டிடி முறையில் தான் இந்த பண பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் ட்ரக் டிராஃபிக் முறையூடாக இந்த பண கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுகின்றன. இந்த தரகர்கள் அறிந்திருக்கவில்லை என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட இன்று குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இவ்வாறாக நாட்டிலிருந்து முறையற்ற விதத்திலே 715 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளியே கொண்டு செல்லப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பிலே வெளிநாடுகள் இருக்கின்ற குறிப்பாக துபாயில் இருக்கின்ற 3 போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்புபட்டிருப்பதாகவும் அவர்கள் இருவரை இன்டர்போலூடாக கைது செய்துள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இன்று பாராளுமன்ற நிதி தொடர்பிலான குழுவிலே தெரிவித்தார். ஆகவே ஒட்டுமொத்தமாக நோக்கின்ற பொழுது 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் தான் இந்த பணப்பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. முறையற்ற விதத்திலே 715 மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இது எப்படி என்று சொன்னால் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடைய பணத்தை சுத்தப்படுத்துவதற்காக அவர்களுடைய பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு செல்வதற்காக இவ்வாறாக இவர்கள் செயற்பட்டிருப்பதை தற்போது தெரிய வந்திருக்கின்றது. இது மிக முக்கியமான செய்தியாக இலங்கையிலே பதிவானது. அதே போன்று இலங்கையை பொறுத்தமட்டில் இன்று மிக முக்கியமான நீதிமன்ற செய்திகள் இன்று எமக்கு அறிய கிடைத்தது. நீதிமன்ற வழக்குகள் தொடர்பிலான செய்திகள். சாந்த பண்டாரவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் அனுத்த பண்டார 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுகின்றார். அது சம்பந்தமான விசாரணை இன்று இடம்பெற்ற பொழுது கோட்டை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். இவருடைய விடயம் சம்பந்தமாக நான் ஒரு விளக்கமான ஒரு வீடியோவை நான் பதிவிட்டிருந்தேன். சாதாரணமாக ஒரு சீன பிரஜையினுடைய வாகனத்தை மறித்து அவர்கள் கொள்ளுப்பிட்டி போலீசார் போன்று செயற்பட்டு அங்கிருந்த 2 கோடி ரூபாவை அவரிடமிருந்து 2 கோடி ரூபாய் இவர்கள் கொள்ளையிட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்திலே பிரதான சந்தேக நபராக சாந்த பண்டாராவின் மகன் கருதப்படுவதாக தற்பொழுது போலீசார் தெரிவிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் சாந்த பண்டாராவின் மகன் கைது செய்யப்பட்டு 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றார். அதே போன்று இலங்கைக்கான அமெரிக்காவின் முன்னாள் தூதுவர் ஜாலிய விக்ரமசூரியவை கைது செய்யுமாறு இன்று நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. இலங்கைக்கான முன்னாள் தூதுவர் ஜாலிய விக்ரமசூரியனுடைய சம்பவம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற இலங்கை தூதரகத்துக்கு ஒரு கட்டிடத்தை பெற்றுக்கொள்வதற்காக 3,32,000 அமெரிக்க டாலரை அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிலே இந்த விசாரணை இடம்பெறுகின்றது. அதன் அடிப்படையில் 3,32,000 அமெரிக்க டாலரை அரச நிதியை தவறாக பயன்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பிலே ஜாலிய விக்ரமசூரியவை கைது செய்யுமாறு கோட்டை நீதவான் இன்று அறிவித்திருக்கின்றார். பிடியாணை பிறப்பித்திருக்கின்றார். அதே போன்று ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனனுடைய மரணம் சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும். அவருடைய மரணத்தின் பின்னர் அவருடைய கையடக்க தொலைபேசி தொடர்பில் இடம்பெறுகின்ற வழக்கு விசாரணைகள் தொடர்பில் கையடக்க தொலைபேசி தொடர்பில் இடம்பெறுகின்ற விசாரணைகள் தொடர்பில் திருப்தி அடைய முடியாது என்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று அறிவித்திருக்கின்றார். அதே போன்று கபில சந்திரசேனவின் மரண விசாரணை தொடர்பிலான அறிக்கைகளையும் விரைவில் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார்.
அதேபோன்று மிக முக்கியமான மற்றுமொரு வழக்கு விசாரணை இன்று இடம்பெற்றது. கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவை ஜூலை மாதம் 30ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் சுகீஸ்வர பண்டார ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற சம்பவம். ஏனென்றால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலராக செயற்பட்டு ஜனாதிபதியினுடைய நிதி ஒதுக்கீட்டிலே மற்றுமொரு சம்பளத்தை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அவருடைய விசேட திட்டமிடல் பணிப்பாளராகவும் செயற்பட்டிருக்கின்றார். ஆகவே ஒரே நேரத்தில் 2 அரசு சம்பளங்களை, ஜனாதிபதி நிதி ஒதுக்கீட்டிலே 2 சம்பளங்களை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டிலே அவ்வாறு யாருக்கும் செயற்பட முடியாது. ஆனால் அந்த காலத்தில் அவ்வாறு செயற்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்போதுதான் விடயங்கள் வெளியே வருகின்றது. கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவை ஜூலை 30ஆம் தேதி விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். மிக முக்கியமான மற்றொரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஹோமாகம கட்டுவான தொழிற்சாலை தீ விபத்து. அதிலே 5 பேர் உயிரிழந்தார்கள். அதிலே 18, 19 உட்பட்ட இளைஞர் யுவதிகளும் அடங்குகின்றார்கள். அனைவரையும் சோகத்துக்குள்ளாக்கிய ஒரு சம்பவமாக நேற்று பதிவாக இருந்தது. இந்த தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட விசாரணைகள் தற்போது இடம்பெறுகின்றன. ஆனால் இந்த தொழிற்சாலை கடந்த 3 வருடங்களாக கைத்தொழில் அமைச்சில், சுற்றாடல் அமைச்சிலே சுற்றாடல் தொடர்பிலான சான்றிதழை பெறவில்லை என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. அதே போன்று தொழிற்சாலையிலே தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு சரியாக இருக்கவில்லை என்றும் விசாரணையின் பொழுது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. அதே போன்று அவசரமாக இந்த தொழிற்சாலையிலே தீப்பற்றினால் அல்லது ஒரு விபத்து ஏற்பட்டால் செயற்படுவதற்கான கட்டமைப்பும் தொழிற்சாலையில் காணப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தற்போது சுமத்தப்படுகின்றது. இன்று தொழிற்சாலை அந்த உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களின் வீடுகளுக்கு ஊடகர்கள் சென்றிருந்தார்கள். அதன்போது அந்த பெற்றோர் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்கின்றோம், அதற்காகத்தான் இந்த ஹெல்மெட் தொழிற்சாலைக்கு அவர்கள் தொழிலுக்கு சென்றார்கள். ஆனால் அந்த தொழிற்சாலை எமது பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை தற்போது பெற்றோர்கள் சுமத்துகின்றார்கள். அதே போன்று இலங்கையிலே டெங்கு வீரியம் அதிகரித்திருக்கின்றது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 78,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாக இருக்கின்றார்கள். 56 மரணங்கள் இந்த வருடத்தில் மாத்திரம் பதிவாக இருக்கின்றது. அனைவரையும் சோகத்துக்குள்ளாக்கி இருக்கின்ற ஒரு சம்பவமாக 4 வயது சிறுமி ஒருவரும் டெங்கு நோயால் உயிரிழந்திருக்கின்றார். ஆகவே தமது சுற்றாடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு அரசாங்கம் அறிவிக்கின்றது. அதே போன்று டெங்கு அதிகாரிகள் அதாவது வீடுகளுக்கு வருகின்ற பொழுது அது சம்பந்தமான அவர்கள் பரிசோதிப்பதற்காக வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சில பகுதிகளில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காத சம்பவங்களும் பதிவாக இருக்கின்றன. ஆகவே டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று உங்களுக்கு தெரியும், நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலே விசாரணை மேற்கொள்கின்ற நிலக்கரி ஆணைக்குழு தற்போது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது. ஏற்கனவே பலர் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாக அரசாங்கம் அறிவித்ததன் பின்னர் பலர் இந்த ஆணைக்குழுவிலே முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள். அந்த முறைப்பாடுகளுக்கு அமைவாக தற்பொழுது நிலக்கரி ஆணைக்குழு, ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இன்று முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இந்த ஆணைக்குழுவுக்கு முன்பாக சென்று சாட்சியம் வழங்கியிருந்தார். அதன்போது மிக முக்கியமான ஒரு விடயத்தை சம்பிக்க ரணவக்க வெளியே வந்து கூறுகின்றார். இந்த நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விசாரணைகளுக்காக இடம்பெறுகின்ற விடயத்தை பொறுத்த மட்டிலே இது தற்போது இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியால் இடம்பெற்ற மோசடிகள் சம்பந்தப்பட்ட விசாரணைகளுக்காக அல்ல. இது ஏற்கனவே இடம்பெற்ற தவறுகள் சம்பந்தப்பட்ட விசாரணை இடம்பெற்று ஏற்கனவே தவறு செய்தவர்களுக்குத்தான் தண்டனை வழங்குவதற்காக, அது சம்பந்தமாக விசாரணை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த விசாரணை இடம்பெறுவதாக டில்வின் சில்வா குறிப்பிட்டிருந்ததாக சம்பிக்க ரணவக்க கூறுகின்றார். அது சம்பந்தமாக ஆணைக்குழு நிலைப்பாடு என்ன என்று தான் வினவியதாகவும், அதன்போது ஆணைக்குழு டில்வின் சில்வா இந்த விடயம் சம்பந்தமாக மன்னிப்பு கோரியிருப்பதாக ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டதாக சம்பிக்க ரணவக்க முன்னாள் அமைச்சர் அவர்கள் வெளியே வந்து குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. மிக முக்கியமான மற்றொரு விடயம் தற்பொழுது பேசுபொருளாக அமைந்திருக்கு. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது தேவுந்தர தேவாலயத்தில் இடம்பெறுகின்ற ஒரு சம்பவம். தேவுந்தர தேவாலயத்திலே
காவடி நடனத்துக்காக ஒரு குழுவை மாத்திரம் இணைத்துக்கொண்டு மற்றுமொரு பிரிவினருக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என்ற அடிப்படையிலே ஒரு 2 தொலைபேசி உரையாடல்கள் தற்போது சோசியல் மீடியாவில ஷேர் பண்ணப்படுகின்றது. குறிப்பாக கஞ்சிபான இம்ரானுடைய ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட், அதே போன்று தெஹிபால மல்லி என்பவருடைய ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட், 2 வாய்ஸ் ரெக்கார்ட்ஸும் தற்பொழுது சோசியல் மீடியால பகிரப்படுகின்றது. இங்கே முக்கியமாக கஞ்சிபான இம்ரான் என்பவர் தெஹிபால மல்லி என்பவருக்கு தொலைபேசியில் உரையாடி கூறுகின்றார், இந்த காவடி நடனத்துக்கு ஏன் உங்களுக்கு தேவனர்களை மாத்திரம் இணைத்திருக்கின்றீர்கள், அனைவரையும் இணைத்துக் கொள்ளுமாறு இவர் கூறுகின்றார். அதற்கு தெஹிபால மல்லி பதிலளிக்கின்றார். இந்த உரையாடலிலே மிக முக்கியமான சில விடயங்கள் வெளிவருகின்றன. இது ஏற்கனவே இடம்பெற்ற சில கொலைகள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய தந்தையை கொலை செய்யும் வரை ஏன் நீங்கள் பார்த்திருந்தீர்கள், அதே போன்று இவ்வாறான கடத்தல், போதைப்பொருள், அதே போன்று இந்த கொலைகள் சம்பந்தப்பட்ட மிரட்டல்கள் இங்கு இடம்பெறுகின்றன. இருவரும் 2 பேரையும் மிரட்டுகின்றார்கள். இது உங்களுக்கு சோசியல் மீடியாவிலே பார்த்து கொள்ள முடியும், இந்த 2 உரையாடல்களும். ஆகவே இதன் பின்னர் நேற்று அந்த தேவுந்தர தேவாலயத்துக்கு அருகில் இருக்கின்ற ஒரு வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வெறுமனே ஒரு துப்பாக்கி பிரயோகம் என்று தற்போது கூறுகின்றார். இதற்கு பின்னர் தான் மிக முக்கியமான விடயங்கள் இடம்பெற இருப்பதாக இந்த தொலைபேசி உரையாடல்களே தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவுந்தர தேவாலயத்துக்கு தற்போது பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இதுதான் இன்றைய நாளை பொறுத்தமட்டிலே இலங்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகளின் சுருக்கம். நன்றி.